ஒரு கதை சொல்லட்டுமா? வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான். அவன் அவனோட தொழில் ஆடு மாடுகளை மேய்க்கிறது. அவன் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். அவன் ஏழைகள் கிட்ட பணிவாக நடந்துப்பான், நேர்மையாக நடந்துப்பான், உண்மையாக நடந்துப்பான். ஸோ அவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாருக்கும் அவனை ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க அவனுக்கும். அவன் அது மட்டும் இல்லை, ரொம்ப அறிவானவன். அறிவும் இதுவும் ஜாஸ்தி அவன்கிட்ட. அறிவும் இருக்குது, நேர்மையும் இருக்குது. ஸோ ஒரு நாள் அவன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது மன்னர் இந்த பக்கமாக வந்தார். மன்னர் அந்த பக்கமாக வந்தபோது இவனுடைய பணிவும் இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவனோட அறிவு கூர்மையும் அவருக்கு தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவனை கூட்டிகிட்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய்ட்றாரு. அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு சில பல ஒர்க்கு கொடுக்குறாரு, வேலைகளை கொடுக்குறாரு. இதை பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை அவன் நேர்மையாக பணிவாக செஞ்சு முடிச்சிட்டான். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்ன பண்ணார், அவனை நாட்டின் முதன்மை அமைச்சராக ஆக்கினார். நாட்டின் முதன்மை அமைச்சராகிறது சும்மாவா? இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதுக்கு அவன் தகுதியானவன் தான் அப்படின்னு மன்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அவரை நாட்டின் முதலமைச்சராக நியமித்தது யாருக்குமே பிடிக்கல. அதாவது இந்த ஏற்கனவே இருப்பாங்க இல்லையா அமைச்சர்கள், அவங்களுக்குலாம் சுத்தமாக பிடிக்கல. என்ன ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவனை கொண்டு சடார்னு முதன்மை அமைச்சர் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவன் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, அவனை ஆட்சி பீடத்துலேருந்து கீழே இறக்கிறதுக்கு எவ்வளவோ எப்படி எப்படி இறக்குறதுன்னு யோசித்து எவ்வளவோ அவன் மேலே வதந்திகளையும் இல்லாதது பொல்லாதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை அவமானப்படுத்துகிற விதத்தில் அதையெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அவனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் மன்னருக்கு அவன் மேலே இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை அவனை வேறு நாட்டுக்கு, இன்னொரு முக்கியமான மாநிலத்துக்கு ஆட்சியாளராக அனுப்பிச்சார் மன்னர். அப்படி அனுப்பும் போது இவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுதான் இவங்களுக்கு சரியான சமயம். அவங்க என்ன பண்ணாங்க, தலைநகரை விட்டு அவன் புறப்பட்டு போனதும் இந்த பொறாமப்பட்டவங்க, இந்த அவன் மேலே வன்மத்தை கக்கினவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நேராக மன்னன் கிட்ட மெதுவாக போகிறாங்க. போயிட்டு மன்னா இந்த மாதிரி தலையை சொரிஞ்சிட்டு இப்படி மன்னா அப்படின்ட்டு இப்படி நிற்கிறாங்க. மன்னர் என்ன 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 விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. மன்னா எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மன்னிக்கணும், என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, நம்ம தேசத்தில் எதுவும் நடக்கக்கூடாது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எந்த தவறும் பண்ணலை, பட் இந்த தேசத்தில் எந்த தவறும் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால தான் அந்த கவலையில் தான் நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நேர விஷயத்துக்கு வாங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு மன்னர் சொல்கிறாங்க. அரசே, நாங்கள் ஒரு புகார் கொடுக்க வந்திருக்கோம். புகாரா? யார் மேலே? இந்த இந்த என்ன புகார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஊழல் புகார் மன்னரே அப்படின்னு. யார் மேலே ஊழல் புகார் கொடுக்க வரீங்க, யார் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஒருத்தர் மேலே அப்படின்னு. யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வேற்று மாநிலத்துக்கு நாட்டு முதன்மை அமைச்சர், இப்போ நீங்கள் வேறு மாநிலத்துக்கு ஆட்சியாளராக அமைச்சு வச்சுருக்கீங்களே, அவர் மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் திகைத்து போனார். என்ன இப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அரசே, உண்மையை தான் சொல்கிறோம். அவங்களுக்கு குஷியாயிருச்சு மன்னர் இப்படி கேள்வி கேட்டோன்னே. நம்ம மன்னர் நம்புறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குஷியாயிருச்சு. அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க மன்னா. ஆடு மாடு மேய்க்கும் ஒருத்தனை கொண்டு நீங்கள் முதன்மை அமைச்சராக உயர்ந்த பதவியில் உட்கார வச்சிங்க. அவன் இப்போது பொருளாதாரத்திலும் உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு மன்னர் கேட்குறாரு. இல்லை மன்னா, அவன் கையில் ஒரு பெட்டி, இந்த கதையோட பேரே அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது தான். அவன் கையில் ஒரு பெட்டி இருக்குது மன்னா, அது எங்கே போனாலும் கூடவே எடுத்துகிட்டு போகிறான். முறைகேடாக அந்த செல்வத்தை அந்த பெட்டியில் மறைச்சி வச்சுருக்கான். எங்கே போனாலும் எங்கேயாவது போய் தங்கினாலும் அந்த பெட்டியை கூடவே எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சுக்கிறான். அந்த பெட்டியை வெளியூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அதை ஒரு ஒட்டகத்தின் மேலே வேறு எடுத்து வச்சுட்டு கொண்டு போகிறான். அந்த பெட்டியை திறந்து பார்க்குறான் தினமும் இரவு. ஸோ அதுக்குள்ளே நிறைய செல்வங்கள்லாம் மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மன்னர் கேட்குறாரு. நாங்கள் அவன் பின்னாடியே போய் பார்த்தோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க.
அப்படியா, சரி நீங்கள் போகலாம், நான் இதை விசாரணை பண்ணி என்னன்னு விசாரணை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மன்னர் அவங்கள அமுச்சு விட்டுறாரு. அப்புறம் புகார் சொல்ல வந்தவர்கள் ஜாலியாக உற்சாகத்தோட வா மன்னர் நம்ம சொல்கிறத கேட்பாரு, அவனை தூக்கிடுவார் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட திரும்பி போகிறாங்க. இந்த புகாரில் உண்மை இருக்காது என்று மன்னர் உளப்பூர்வமாக நம்பினாலும் இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்க்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நள்ளிரவில் மன்னர் புறப்பட்டு போய் அந்த மனிதன் தங்கி அந்த முதலமைச்சர் தங்கியிருந்த கூடாரத்துக்குள்ள போய் தானும் போகிறார். டக்குன்னு திறந்து உள்ளே போகிறார். உள்ளே போய் பார்த்தா அந்த மனிதன் வந்து அந்த அந்த முதலமைச்சர் வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்துட்ருக்கு. ஒரு பெட்டி இருக்குது, பெட்டியை திறந்து உள்ளே பார்த்துட்ருக்காரு. உடனே ராஜா வந்து இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்படி எட்டி பார்க்குறாரு. அதில் வந்து அந்த அந்த மனிதன் முன்னாடி ஆடு மாடு மேய்ச்சின்றதுனால அப்போ ஒரு கிழிந்த உடை போட்டிருப்பான் இல்லையா, அந்த உடை தான் அதுக்குள்ளே இருக்குது. அதை தான் அவர் வந்து உத்து பார்த்துட்டு இருந்தார். அந்த மனிதன் வந்து இப்போ அவர் முதன் அமைச்சர் ஆனதுனால அவருன்னு தான் சொல்லணும். அவர் வந்து அதை உத்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ மன்னன் கேட்டால் என்னது இது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அமைச்சரே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் அந்த அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா, நம்ம வந்து எவ்வளோ உயர்ந்த பதவிக்கு போனாலும் என்ன பதவி, பணம், புகழ், இந்த 3 விஷயங்களும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. இவை சுலபமாக நம்மை உயரே கொண்டு செல்லும். நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நம்மை கீழேயும் தள்ளிவிட்டு விடும். அப்படி விழுந்தால் அந்த அடி பலமாக இருக்கும். உண்மை, நேர்மை, பணிவு இவை நம்மிடம் இருக்குமானால் அப்படி கீழே விழுந்து அடிபட வேண்டிய அவசியம் ஏற்படாது. நான் அடிபடாமல் இருக்க விரும்புகிறேன். அதனால்தான் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு வந்தாலும் என்னுடைய பழைய நிலைமையை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொள்ளவே இந்த ஏற்பாடு. அப்படி பதவியை பொறுத்தவரையில் நான் வேண்டுமானால் முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் பணியை பொறுத்தவரையில் நான் பழைய அந்த ஆடு மாடு மேய்ப்பவன் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அரசனோட கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. அப்படியே அவரை இழுத்து கட்டிக்கிறாரு. இது வந்து இந்த கதை வந்து ஆக்சுவலியாக பெர்ஷிய நாட்டில் சொல்லப்பட்ட ஒரு கதை. சுவாமி சிவானந்தர் இந்த கதையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லி பணிவை இந்த மாதிரி இந்த துறவியை போல் வாழ்ந்து அவனிடமிருந்து பணிவை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அடிக்கடி இந்த கதையை அவங்க சொல்லி நினைவூட்டு வராமா. பெருக்கத்த வேண்டும் பணிவு என்று திருவள்ளுவரை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அறிவுரை தான். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிடுது. அதாவது இப்போ சில எல்லாரையும் சொல்லலை, இப்போ ஒரு ஆக்டர் இருக்காரு வச்சுக்கோங்களேன், திடீர்னு சடனாக பயங்கர இந்த காலத்துலலாம் ஒரு நாள் ஃபேமஸ் ஆகுறாங்க பார்த்தீங்களா, ஒரே நாளில் 1 நைட்டில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்றாங்க. அப்படி மில்லியன் வியூஸ், மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்லாம் வருது. அந்த மாதிரிலாம் வருது. சுஜாதா, ஆத்தர் சுஜாதா தெரியுமா, அவர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி எழுதினார். வரும் காலங்களில் 2025ல் தினமும் ஒருவர் வைரல் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் முன்னாடி. அது மாதிரி தினமும் ஒருத்தருக்கு வைரல் ஆகிறதுக்கு அது மாதிரி தான் இந்த காலம் அமைஞ்சுட்டுருக்கு. அந்த மாதிரி அப்போ திடீர்னு ஆகும்போது தலைக்கால் புரியாமல் சில பேர் அப்படியே அவங்க எப்படி எனக்கு இவ்வளோ புகழ் வந்திருக்கா அவ்வளோ அப்படியே அது வந்து ஒரு நாள் தான் இருக்கும் அந்த புகழ், அப்புறம் போயிடும். அதுக்காகலாம் நம்ம ரொம்ப வா அவசரம் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, சும்மா எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம இருக்கணும். ரொம்ப பணிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் பெரியவங்க சொல்கிறது. திருவள்ளுவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, பெருக்கத்த வேண்டும் பணிவு அப்படின்னு. இதை வந்து தவறாக புரிந்து கொண்ட ஒருத்தர் தருகிற விளக்கம் வேறு மாதிரியானது. அது என்னன்னா, நான் எப்போதும் குனிந்து தான் நடக்கிறேன், பணிந்து குனிந்து தான் நடக்கிறேன் அப்படின்னாராமா. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, உடம்பு பெருத்து போச்சு, நிமிர்ந்து நடக்க முடியல அப்படின்னு சொன்னாராமா. இது ஒரு ஜோக்குக்காக சொல்கிறது. பட் பணிவாக இருக்க பணிவாக இருக்கணும் எப்போதுமே அப்படிங்கிறது இந்த கதையோட நீதி. இதுதான். உங்களுக்கு இந்த கதை இன்னைக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு வேறு கதையுடன் சந்திக்கிறேன். பாய்.